வங்காள் விரிகுடா பகுதியில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமா தமிழகம் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களா மழை இல்லாத நிலை காணப்பட்டாலும் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாடு வானிலை ஆய்வாளர்களின் சூற்றுப்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மீண்டும் மழை தொடங்குவதற்கு முன்பு 9 நாட்கள் வரை வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலத்தீவிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் வரை ஒரு காற்றழுத்த சுழற்சி நீடிப்பதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், தென்னாப்டம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யணும், ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்னும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.